ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேக்சின் யார் கண்டுபிடிச்சா, எப்போலேருந்து நமக்கு யூஸுக்கு வரப்போகுது, அது என்னென்ன யூசஸ் இருக்குது அந்த வேக்சின் போடுறதுனால அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் தெரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொரோனா வேக்சின் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இங்கிலாந்துல உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் அந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த வேக்சினை எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, கொரோனா வைரஸ் எப்போ வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதோ அப்போலேருந்தே அதோட ரிசர்ச் ஆரம்பிச்சாங்க. அது ரிசர்ச் கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இன்னும் அதுக்கு கரெக்டான ஒரு முடிவு வராம இருந்துச்சு. அதாவது வேக்சின்ஸ் 4 ட்ரையல் ஃபர்ஸ்ட் போகணும். ஃபர்ஸ்ட் phase 0 அப்படிங்கிற ட்ரையல், அதாவது அனிமல்ஸ்க்கு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பிறகு phase 1, 2, 3 இது மூணுமே மனுஷங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு எல்லாருக்கும் வேக்சின் போடுறதுக்கு அனுமதி தருவாங்க. இப்போ இந்த வேக்சினோட ட்ரையல் phase 3ல இருக்கு. phase 3 உலகம் முழுக்க ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த phase 3 நம்ம இந்தியாலையும் ட்ரையல் பண்றாங்க. இந்தியால கிட்டத்தட்ட 12 ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடா. தமிழ்நாட்டுல சென்னையில் உள்ள SRM ஹாஸ்பிட்டல் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம டெஸ்டிங் காண்டி இந்த வேக்சினை. இப்போ இந்த வேக்சின் எப்படி மனுஷங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜென்ரலா வேக்சின் ரெண்டு டைப் ஆஃப் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒன்னு ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணி நம்ம பாடியில அந்த ஆன்டிபாடிஸ் அந்த வர்ற வைரஸையோ இல்லாட்டி பாக்டீரியாவோ ஏதோ ஒன்று கில் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது டி செல் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் எப்படின்னா, டியூவல் இம்யூனிட்டி, அதாவது போத் பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் ரெண்டோட இம்யூனிட்டியுமே கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வேக்சினுக்கு இருக்கு. அதனால இதுக்கு இது டியூவல் வேக்சின் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி செல்ஸ் என்ன இம்யூனிட்டி கொடுக்கும் அப்படின்னா, பி செல்ஸ் போன் மேரோ, அதாவது எலும்பு மஜையில ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பி செல்ஸ் என்ன ஆகும்னா ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆன்டிபாடிஸ் இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிர்த்து ஆக்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி டி செல்ஸ் என்ன பண்ணும்னா, அது போன் மேரோல தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட மெச்சூரிட்டி, அதாவது அது ஓரளவுக்கு வைரஸ் அட்டாக் பண்ணும் அப்படிங்கக்கூடிய கெப்பாசிட்டி தைமஸ்ல இருந்து அதுக்கு கிடைக்குது. இப்போ அந்த தைமஸ்ல இருந்து வர்ற அந்த டி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கொரோனா வைரஸ் ஒரு செல்லுக்குள்ள என்ட்ரி ஆகும். செல்லுக்குள்ள என்ட்ரி ஆன பிறகுதான் அதோட மல்டிபிளிகேஷன் ஆரம்பிக்கும். இப்போ கொரோனா வைரஸ் ஒரு செல்லுக்குள்ள என்ட்ரி ஆயிருச்சு அப்படின்னா, இந்த டி செல்ஸ் இந்த செல்லையே எலிமினேட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். இப்போ அந்த செல்லுக்குள்ள மல்டிப்ளை ஆனாதான் கொரோனா வைரஸால அடுத்த செல்லுக்குள்ள போக முடியும். இப்போ இந்த டி செல்ஸ் என்ன பண்ணும், இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற செல்லையே டெஸ்ட்ராய் பண்றதுனால கொரோனா வைரஸால அதிகமா மல்டிப்ளை பண்ண முடியாது, நம்ம பாடியில இன்ஃபெக்ஷன் உருவாக்க முடியாது. இப்போ இந்த வேக்சின்ஸ் அண்டர் ட்ரையல் phase 3ல இருக்கு. phase 3 முடிஞ்ச பிறகு டிசம்பர் இல்லாட்டி ஜனவரியில இந்த வேக்சின் வேர்ல்டு ஃபுல்லா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் நம்ம இந்தியாவில ஏற்கனவே ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வேக்சின் இந்தியாவில சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இப்போ கொரோனா வைரஸ் நிறைய பீக் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கொரோனா வைரஸ் வராம தடுக்கிறதுக்கு நிறைய முறைகள் சொல்லியிருக்காங்க. மாஸ்க் போடுறது, ஹேண்ட் வாஷ் பண்றது, அப்புறம் சோசியல் டிஸ்டன்சிங் இருக்கிறது, இது எல்லாமே நீங்க ஒழுங்கா பாதுகாத்து இருந்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வராம தடுக்கலாம். இப்போ இந்த வேக்சின்ஸ் வர்றதுனால நீங்களே ஒரு தடுப்பு முறை இந்த 6 மாசத்துக்கு இன்னொரு ஜனவரி டிசம்பர் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா இந்த வேக்சின் ரிலீஸ் ஆன பிறகு கொரோனா வைரஸ் வர்றதை ஈஸியா தடுத்துடலாம். தேங்க்யூ.